ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பத்தோட முதல் மாதம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆன முதல் மாதத்துலேயே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் அதே டைமில் சோர்வாகவும் இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த டைமில் உங்கள் வயிற்றில் ஒரு வித அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த மாதத்துலேருந்து குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்ற கவலையுமே உங்களுக்குள்ளே வரும். இந்த காலகட்டத்தில் உங்களோட மனநிலை மாற்றங்கள் நிறைய ஏற்படலாம். இந்த டைமில் நீங்கள் அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். பொதுவாகவே கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு மந்த்தை ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சில அறிகுறியை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு மாதத்தில் இருக்கீங்கன்னு கண்டறியலாம். சிலருக்கு மயக்கம், வாந்தி கூட வரலாம். ஆனால் பொதுவாகவே சொல்லப்போனால் மாதவிடாய் காலம் தள்ளி போவதை வச்சு தான் நீங்கள் கர்ப்பமானது உறுதி செய்ய முடியும். நீங்கள் கன்சீவ் ஆகி முதல் மாதத்தில் உங்களோட சிறுநீரகத்தில் எஸ்ஜிசி ஹார்மோன் சுரக்காது. கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு கர்ப்பமானது உறுதி செய்ய முடியும். கர்ப்ப பரிசோதனை எப்போ செய்யலாம்னா, மனுஷனோட உடம்புல கொரியானிக் கொனட்டோட்ரோஃபின் அப்படின்றது சிறுநீரகத்தில் இருக்கும். அதாவது ஹச்சிசிசி ஹார்மோன் சொல்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட லெவல் கடக்கும்போது கர்ப்ப பரிசோதனையில் தெரியும். உங்களோட மாதவிடாய் நின்றவுடன், அதாவது பீரியட்ஸு தள்ளி போனோமே நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மிக துல்லியமாக நீங்கள் கன்சீவாக இருக்கிறத உறுதி செய்கிறது உங்களோட பீரியட்ஸ் நின்று ஒரு வாரம் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். கர்ப்பத்தோட முதல் மாதத்தில் என்ன தவிர்க்கலாம்? முதல் 3 மாதத்துக்கு கருச்சிதைவு நிகழலாம். இது எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்லலை. 10% கர்ப்பத்தில் இது நடைபெறுது. கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 3 மந்தில் சில உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். புகையிலை பிடிப்பதையும் தவிர்க்கணும். அது மணிக்கு சிகரெட் பிடிக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பு கோளாறோட பிறக்கும். ஏன்னா நிக்கோட்டின்றது குழந்தையோட மூளை வளர்ச்சியை கம்மி பண்ணக்கூடியது. குழந்தையோட நுரையீரலையுமே இது சேதப்படுத்தும். இதனால் கர்ப்ப காலத்தில் சிகரெட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மதுவையும் தவிர்க்கணும். மது குடிக்கிறதுனால குழந்தைக்கு பிறப்பு கோளாறு ஏற்படும். கருச்சிதைவு கூட ஏற்படலாம். அது மணிக்கு பச்சையாகவோ அல்லது குறைவாக சமைக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது. முட்டைகளையும் தவிர்க்கணும். வேக வைக்கப்படாத இறைச்சி, அது மணிக்கு வேக வைக்கப்படாத முட்டைகளில் லிஸ்ட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா நோய் இருக்குது. இது தீவிரமான இல்லை உயிருக்கு ஆபத்து உள்ள நோய்களாக கூட மாறலாம். குழந்தைக்கு கடுமையான பிறப்பு கோளாறை கூட ஏற்படுத்துகிறோம். அதே போல் சில வகையான கடல் உணவுகளை தவிர்க்கலாம். ஏன்னா இதில் பாதரசம் அதிகமாக இருக்குது. இந்த பாதரசம் அசுத்தமான நீரில் தான் காணப்படும். இந்த வகையில் வளரக்கூடிய மீன்களை நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் குழந்தையோட நரம்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு அமைப்பு, அது மணிக்கு சிறுநீரகங்களையும் பாதிக்கும். அதிகமாக காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும். காஃபின்ற பொருள் குழந்தையோட நஞ்சு கொடியை தாண்டி குழந்தையோட இதயத்தை பாதிக்குது. அதுபோல் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமலும் பார்த்துக்கணும். கர்ப்ப காலத்தில் அதிக எடை அதிகரிக்கும் பெண்கள் பிற்காலத்தில் குழந்தையோட உடல் பருமனும் அதிகமாகுது. மசாஜ் செய்கிறதும், அது மணிக்கு நீராவியில் குளிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கணும். இதனால் கருச்சிதைவு ஏற்படலாம். செல்ல பிராணி வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் உங்கள் நோயை ஏற்படுத்தலாம். உங்கள் குழந்தைக்குமே கடுமையான பிரச்சனை ஏற்படுத்தலாம். கர்ப்பத்தோட முதல் மாதத்தில் நீங்கள் கருவை சுமக்கிற போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா இது ஒரு புதிய உணர்வு. இது அறிகுறிகள் தென்படும் போது தான் உங்களுக்கு இந்த கர்ப்பமான உணர்வே ஏற்படும். சொல்லப்போனால் உங்களோட 2nd மந்த் ஸ்டார்டிங்கோ இல்லை ஃபஸ்ட்டு மந்த் எண்ட்லேயோ தான் உங்களால் கர்ப்பத்தை உறுதி செய்ய முடியும். அது மணிக்கு சிம்டமுமே தெரிய ஆரம்பிக்கும். கர்ப்ப காலத்தில் முதல் மாதத்தில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உடல் நலக்குறைவு உங்களுக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் உடலில் புதிதாக குழந்தை உருவாகிறனால உங்கள் உடம்பு அதிக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்கள் உடம்பு டயர்டாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் அதிகரிக்க செய்யுது. இதனால் உங்கள் மார்பகங்களும் மென்மையாகுது. கன்சீவாக இருக்கும்போது ஒரு வித பதட்டம் இருக்கும். உங்களோட கர்ப்ப காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பிடிப்புகள், வயிற்று வலிகள் இருந்திருக்கும். ஆனால் அது லேசான பீரியட்ஸ் கிராம்ஸ் மணிக்கு இருக்குது அப்படின்றத விட்டுருவீங்க.
ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஒரு சிலருக்கு லேசான மாதவிடாய் வலி போல் உணர ஆரம்பிக்கும். எப்போதுமே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். இது 2வது 3வது மாதத்துலேருந்து மறையக்கூடிய ஒன்றும் இல்லை. நீங்கள் குழந்த பிறக்கிற வரைக்குமே இந்த சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு அதிகமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் நிறைய யூரின் போகிற பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் பிரச்சனை ஏற்படும். கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு வெள்ளை கலரோடையே இளஞ்சிவப்பு கலரோடு சேர்ந்து வரும். இல்லை பளிப்பு நிற புள்ளிகளாகவே வந்துடும். ஆனால் அதிக இரத்தப்போக்கு இருக்காது. அப்படி நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா இது கர்ப்பப்பை வாயில் எரிச்சல், ஏதாவது கர்ப்பப்பையில் பிடிப்பு இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஏற்படலாம். அடுத்தது வாந்தி, காலை நேர நோயின்னு சொல்லுவாங்க. மார்னிங் சிக்னஸ், அதாவது 6 வாரங்களில் தொடங்கி 8, 9 வாரங்களில் உச்சத்தை அடையுது. சிலருக்கு விரைவாகவே குமட்டல் வந்துடும். காலையில் இல்லைன்னா பகலில் எந்த நேரத்துலையும் கூட வாந்தி ஏற்படலாம். கர்ப்பத்தோட முதல் மாதத்துக்கு பின்னாடி இது தொடங்கும். உயர்ந்த ஹார்மோன் காரணமாக இது காரணப்படுது. உணவின் மீது ஆசை இல்லைன்னா வெறுப்பு ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் சிலருக்கு ஒரு வித வாசனைகள் பிடிக்காமல் இருக்கலாம். அது மாதிரிக்கு உங்களோட டேஸ்ட் பட்ஸு கூட மாறலாம். இது கர்ப்பத்தோட மற்ற அறிகுறிகள் போலவே உங்கள் உணவு விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு உங்கள் ஹார்மோன் மாற்றங்களும் காரணமாக இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.